இது பாத்தீங்கன்னா பூஜா யூனிட். கீழே ஒரு பூஜாக்கு ஸ்டோர் பண்றதுக்காக ஒரு ட்ராவர்ஸ் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே மார்பிள். ஓ மார்பிள். ஆமா, நம்ம வுட் ஒர்க்லயே மார்பிளை லே பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே 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 ப்ரோ. என்ன ப்ரோ கூடலாம் வச்சிருக்கீங்க? இது பாத்தீங்கன்னா விக்கர் பேஸ்கெட்னு சொல்லுவாங்க. நம்ம கார்லிக், ஆனியன் அதெல்லாம் இதுல போட்டுக்கலாம். ஓ அதெல்லாம் அந்த மாதிரி இதுலயும் உங்களுக்கு 3 டைப் இருக்கு. இது பாத்தீங்கன்னா 4 inches, 6 inches, 8 inches. இதுதான் பெருசு. ஓ நல்லா ஒரு பாஸ்கெட்டே கொண்டு வந்து மளிகை ஜாமான் வாங்கிட்டு வரதெல்லாம் அப்படியே வச்சிடலாம் போல. மேம் என்ன இது பெட்ரூம்ல சுத்தி எங்கேயும் ஒரு வயரை கூட காணுமே? பிகாஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ்ட் பெட்ரூம். என்னங்க மேம் இது பயங்கரமா இருக்கு கிச்சன் ஸ்பேஸ். இது என்ன டிவிடி பிளேயர் மாதிரிலாம் வச்சிருக்கீங்க? இது என்னங்க இதெல்லாம்? இது என்ன பிளாக் கலர்ல இந்த மாதிரி ஃபினிஷ்ல பார்த்ததே இல்ல. ஓகே, இதெல்லாம் என்ன பிசா போலதான் கிடைக்குதா அந்த மாதிரி? என்ன செட்டப் இது? இத பத்தி சொல்றீங்களா நம்ம ஆடியன்ஸுக்கு? கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க இல்லாம நம்பங்கிறது இல்ல. என்ன ப்ரோ டச் பண்றீங்க அது பாட்டியே மேல போகுது? இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே சென்சார் லைட்ஸ். சென்சாரா? இது எப்படி க்ளோஸ் பண்றதா? டச்சா? நீங்க டச் பண்ணீங்கன்னா போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகுது. இந்த இடமே எப்படிதானா மேஜிக்கா? இது பாத்தீங்கன்னா 12x12. ஓகே, எல்லாமே ஐலண்ட் கிச்சன் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே. வேற என்ன இங்க ஸ்பெஷலா இருக்குங்க? இது பாத்தீங்கன்னா கிளாஸ் மாஸ்டர்னு ஒரு இது யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, ஃபினிஷ் இது எல்லாமே பிரீமியம் ஃபினிஷ் உங்களுக்கு. ஓகே. சோ இது எல்லாமே ஜி ப்ரொஃபைல் யூஸ் கோல்டன் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே. இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அதை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா டேனம் ட்ராவர்ஸ் இருக்கு. ஓகே. அதுக்குள்ளேயே இந்த ட்ரேஸ் வந்துரும். இது PVC தான், வாஷபிள் PVC. ஓகே. எல்லாரும் பாத்தீங்கன்னா எல் கார்னர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு மேஜிக் கார்னர் இந்த மாதிரி இருக்கும். சோ அந்த எண்ட் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே. இதனால வந்து என்ன பெனிஃபிட் நம்ம கிடைக்கும்னா ஸ்பேஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உள்ள இருக்க விஷயத்தை நீங்க ஒரு தடவை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இங்க இருந்தே நீங்க எடுத்துக்கலாம். ஓகே. சோ இந்த தீம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கஸ்டமைஸ்டா நீங்களே ரெடி பண்ணி கொடுத்துருங்க. ஆமா, கொடுத்துருவோம். சரி, ஓகே. இது சோ இது பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இது வந்து நார்மலா ஒரு செல்ஃப் மாதிரி இருக்கு. எஸ், ஆனா இது ஷெல்ஃப் கிடையாது, இது இன்பில்ட் ஃப்ரிட்ஜ். ஃப்ரிட்ஜா? என்னங்க ஃப்ரிட்ஜ் இந்த மாடுலர்ல இப்ப ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஆமா, பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு 2 feet ஃப்ரிட்ஜ். இதோட ஃபுல் ஈட்டிங் கெபாசிட்டி எல்லாமே உங்களுக்கு ஸ்கர்ட்டிங்ல வரும் கீழே. ஓ கீழே. ஓகே 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 ஓகே. சோ எல்லாம் நீங்க மோட் மாத்திக்கலாம். இது எல்லாமே ஆப்லேயோட ஃப்ரிட்ஜ். ஓகே. இங்க நீங்க பாக்குற எல்லாமே ஆப்லேயோட ஹார்ட்வேர்ஸ். அப்புறம் அந்த சிங்க். எஸ், இது பாத்தீங்கன்னா கேரோசெல் பிராண்ட்ல இருந்து வருது. ஓகே. இதுலயே நிறைய டைப்ஸ் இருக்கு. நம்ம எஸ்எஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட்ஸ் வரும், இதுல அதிகமா சவுண்ட்ஸ் வராது. ஓகே. நீங்க நிறைய வெசல்ஸ் போட்டாலுமே இதுல சவுண்ட்ஸ் அதிகமா கேட்காது. ஓகே. அந்த மாதிரி. ஆமா. அண்ட் இத பத்தி ப்ரோ? எஸ், இது தனியா வச்சிருக்கீங்க? ஆமா. இது பாத்தீங்கன்னா ஒரு ஐலாண்ட் கிச்சன். ஓகே. சோ கீழ ஆப் இருக்கு, மேல சிம்னி கொடுத்திருக்கோம். ஓகே. உங்களுக்கு ஆப் சர்வீஸ் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ஈஸியா தான் இருக்கும். ரெண்டு பக்கமும் உங்களுக்கு ஆயில் ப்ளோட் அண்ட் ஸ்பைஸ் ப்ளோட் கொடுத்திருக்கோம். சென்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிராவர்ஸ் இருக்கு. ஓ சென்டர்ல இங்க வச்சிருக்கீங்க? ஆமா. நீங்க அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓ இங்க அப்படியே உட்கார்ந்து சாப்பிட்டுக்கலாம். எஸ், இங்கே சமைக்கலாம், இங்கே சாப்பிடலாம். அதான் ஐலாண்ட் போல. சோ இது பாத்தீங்கன்னா GTPT யூனிட்னு சொல்லுவாங்க, கிளாஸ் டைப் டேக் ட்ரே. நீங்க வாஷ் பண்ணிட்டு அப்படியே நீங்க இதுல இது பண்ணிக்கலாம். வாட்டர் பாத்தீங்கன்னா இதுல இதாகும், நீங்க எடுத்து இதுல வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே. இது பாத்தீங்கன்னா பூஜா யூனிட். கீழே ஒரு பூஜாக்கு ஸ்டோர் பண்றதுக்காக ஒரு ட்ராவர்ஸ் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே மார்பிள். ஓ மார்பிள். ஆமா, நம்ம வுட் ஒர்க்லயே மார்பிளை லே பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே ஓகே. நல்லா சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் பூஜா யூனிட். ஒரு CNC போர்ட்ல ஒரு குட்டி குட்டி லெக்சர்ஸ் வச்சு நம்ம சாமி யூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா CNC, அது பின்னாடி பேக் லைட்டிங்கோட கொடுத்துருக்கோம். பேக் லைட்டிங் கவர். இது என்ன ஆபீஸ் ஸ்பேஸ்ங்களா? எஸ், இது பாத்தீங்கன்னா எங்களோட இந்தியன் ஸ்பேஸ். இது என்ன இப்படி ஸ்கொயரா இல்லாம இப்படி வளைஞ்சு இருக்கு? இது பாத்தீங்கன்னா கொரியன் டாப்னு சொல்லுவாங்க. நம்ம வுட் ஒர்க் பண்ணி இந்த டாப் வந்து நம்ம வந்து பெண்ட் பண்ண முடியும். ஓ ஓகே ஓகே. நம்மளே அதை பெண்ட் பண்ணி நம்ம கஸ்டமர்ஸ்க்கும் அதை பெண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சரி, ஓகே. இந்த மாதிரி ஒரு ஆபீஸ் ஸ்பேஸ் இந்த மாதிரி நல்லா ஒரு நீட்டா ஒரு தீம்ல வந்து ஒரு கிரே ஷேட்ல இந்த மாதிரி. ஆமா, நீங்க இங்க பாக்குறது எதுவுமே ரியல் வால் கிடையாது, எல்லாமே வால் பேப்பர்ஸ். வால் பேப்பர்ஸ். ஓ வால் மாதிரியே இருக்கு. சோ மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெர்னியர் டைப்லாம் வந்து ஃபால் சீலிங் கொடுத்துருக்கோம். பெயிண்டிங் பண்ண மாதிரி கிளைண்ட் மீட்டிங்காகவே நம்ம வச்சிருக்கோம். சீட்டர் ஸ்பேஸ். எஸ், இது நல்லா அந்த டிசைன்லாம் சூப்பரா கொடுத்துருக்கீங்க அந்த டாப்ல. ஆமா, இது இது பாத்தீங்கன்னா கர்வ்டு லேமினேட் சொல்லுவாங்க, அதாவது ஃபிளெக்சிபிள் லேமினேட் சொல்லுவாங்க. இது கர்வ் பண்ண முடியும். ஓ ஓகே. அந்த லேமினேட்ல தான் இது ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். சம்டைம்ஸ் எங்களோட ஈவினிங்ஸ் கூட நாங்க இங்க தான் டீ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஓகே சூப்பர் சூப்பர்.
இதே மாதிரி ஒரு ஆபீஸ்ல இந்த மாதிரிலாம் செட்டப் ஏன் பண்ணலாம், நம்ம நிறைய ஐடி கம்பெனிஸ் கூட இருக்கு பண்ணுங்க. இது ஆக்சுவலா இது என்ன இந்த ஸ்டேர் கேஸ் கீழே கிச்சன் அந்த கான்செப்ட்? அதே கான்செப்ட் தான். நாங்க இங்க இருக்கிற ஸ்டோரேஜ் எப்படி யூட்டிலைஸ் பண்றோம்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். பொதுவா வந்து ஒரு ஸ்டேர் கேஸ்னா கீழே வந்து நம்ம தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறது இல்ல ஏதாவது கொஞ்சம் டெக்கார் மாதிரி பண்றது அப்படிதான் பண்ணுவாங்க. நீங்க எப்படி யூஸ்ஃபுல்லா இந்த மாதிரி எப்படி திங்க் பண்ணீங்க? இந்த கிச்சனை நாங்க இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் கரண்டா. ஓ, இதெல்லாம் யூஸ் பண்றீங்க. சரி பாருங்களேன், இந்த ஷேப் அப்படியே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸ்டேர் கேஸ் கீழே எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம ஃபீல் பண்றதுக்காகவே இங்க வந்தீங்கன்னா எல்லாமே டெமோ உங்க வீட்டுல எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்க வந்து பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காகவே இந்த மாதிரிலாம் செட்டப் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது பாக்குறதுக்கு உண்மையிலே சூப்பரா இருக்கு. அண்ட் இதுதான் நீங்க யூஸ் பண்றீங்க. ஆமா. சோ இத நாங்க யூஸ் பண்ற சிங்க், இத நாங்க யூஸ் பண்ற ஆப் எல்லாமே தான். ஓகே, இது கீழலாம் என்ன இது கீழ பாத்தீங்கன்னா நாங்க ஆரோ வச்சிருக்கோம். ஓகே, அண்டர் தி சிங்க் ஆரோ யூஸ் பண்றோம். இந்த டேப்ல தான் நாங்க இது பாத்தீங்கன்னா வாஷபிள் டேப், இது பாத்தீங்கன்னா ட்ரிங்கிங். ஓகே ஓகே ஓகே. அண்ட் இந்த மாதிரி இப்போ இங்கே இருக்கா? ஆமா. சின்னதா ஒரு புக் ஷெல்ஃப் பாத்துருக்கேன். நீங்க இவ்வளவு பெருசா பண்ணி கொடுத்துருக்கீங்க. என்ன கான்செப்ட்? பிராண்ட்ஸோட கேட்டலாக்ஸ். ஓகே, நம்ம கிட்ட ஒரு 3500 கலர்ஸ் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஒரு பிராண்ட்ல இருந்து ஒரு கலர் நம்ம சூஸ் கலர் வேரியன்ட் சூஸ் பண்ணிக்கலாம். என்ன கலர்ஸ் வேணாலும் நம்ம சூஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாமே இருக்கு. இதே மாதிரி செல்ஃபா செஞ்சு கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா செமையா இருக்கு இந்த செட்டப் எல்லாம். அண்ட் இங்க என்ன பண்றீங்க? என்ன மாதிரி ரூம் இது? சோ இது பாத்தீங்கன்னா எங்களோட ஆபீஸ் செட்டப். ஓகே. சோ இங்க பாத்தீங்கன்னா இங்க தான் நம்மளோட மேஜர் டிசைனிங் எல்லாமே இங்க தான் நடக்கும். இங்க தான் டிசைனிங். இதே மாதிரி ஆபீஸ் செட்டப்பும் நீங்க ஆபீஸ் வீட்ல ஆபீஸ் செட்டப்பும் பண்ணி தருவோம், ஸ்டடியும் பண்ணி தருவோம். ஓகே. டிசைனர் ரொம்ப தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஆமா. ஓகே. இந்த செட்டப்போட அம்சம் நினைக்கிறேன். கைஸ் பாருங்க, அந்த லைட் செட்டப் எல்லாம் கொடுத்து ஒரு ஒர்க் பண்றதுக்குன்னே வந்து ஒரு தனியா ஒரு மைண்ட் செட் நமக்கு வரணும். ஓகே, இந்த இடத்துல நம்ம பீஸ்ஃபுல்லா ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு எலகண்டா செம்மையா இருக்கு. எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருந்தா நல்லா இருக்கும். கண்டிப்பா பண்ணிருக்கோம். மேம் என்ன மேம் செட்டப்? வெளிலலாம் நாங்க வந்து பாத்துட்டு வந்தோம். இப்போ கிச்சனு இது என்ன இந்த ஸ்பேஸ்ல பலன்னு வச்சிருக்கீங்க? ஸோ அது என்னன்னா ஃபர்ஸ்ட் இது எல்லாமே லாக் அண்ட் கிளாஸ். ஓகே. உள்ள என்ன எல்லாமே பிளேல கொடுத்துருக்கோம். இது வந்து டிப்ரே சொல்லுவாங்க. வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு மேல ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி கீழே ஸ்டோர் ஆயிடும். சோ இது ரிமூவல் பண்ணிக்கலாம். ஓ, தண்ணி அது பாட்டிங் கீழே வந்துரும். ஓகே ஃபைன். சோ இது ஃபுல்லாமே அலுமினியம் ப்ரொஃபைல்ல கொடுத்துருக்கோம். அலுமினியம் ப்ரொஃபைல் அலுமினியம் ப்ரொஃபைல்ல பண்றாங்க. ஓகே, இது வந்து ஒயிட் நானோ கவுண்டர் டாப். ஒயிட் நானோ கவுண்டர் டாப். ஓகே, சூப்பரா இருக்கு. அதாவது இது ஸ்ட்ரெயின் எதுமே ஆகாது. ஸ்ட்ரெயினே வராது. எதுமே வராது. ஓ, ஸ்ட்ரெயினே ஆகாதான். ஷைனிங்கா சூப்பரா இருக்குது பாக்குறதுக்கு. சோ இது உள்ள கட்லரி கொடுத்துருக்கோம். கட்லரி கொடுத்துருக்கோம். எல்லாமே கஸ்டமைஸ். ஓகே. சோ இது வந்து கீழ வந்து ட்ரெயின். ஓகே. இதுல டீப் டிஷஸ். செட்டப் தான் செமையா இருக்கு. அண்ட் அங்க ஏதோ ஒன்னு இருக்கு. அது என்ன? அது வந்து இது கிராக்கரி. யா, இது மேல வந்து சின்னதா வால் ஸ்டக் மாதிரி. ஓகே. சோ கீழ வந்து ஸ்டோரேஜ் போட்டுருக்கோம். நல்லா ஷைனிங்கா ஒரு தீம். ஒரு வீட்டுல இந்த மாதிரி செட்டப்லாம் வச்சா அவங்க வீடே நல்லா பலன்னு இருக்கும். அதுக்குன்னு தனியா செக்ஷன் வச்சிருக்காங்க. அததான் மேம் காமிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் இங்க பாருங்க, இதுமே ஜி ப்ரொஃபைல். சோ உள்ள இன்னஸ் எல்லாமே கிளாஸ்ல கொடுத்துருக்கோம். சோ கீழவே ஸ்டோரேஜ் இருக்கு. மேடம் நார்மலா வந்து ஒரு டோர்னா உள்ள இருக்கும். பட் இது என்ன கிளாஸ் மாதிரியே இருக்கு, பலபலனா இருக்குது. இது உள்ள கிளாஸா? என்ன கான்செப்ட்? சோ இது நம்ம நார்மல் கிளாஸ் போட்டோம்னா அது எப்படியோ பிரேக் ஆகும். சோ இது வந்து நம்ம லாக் அண்ட் கிளாஸ் சொல்லுவோம். இது வந்து அவ்வளவு சீக்கிரம் பிரேக் ஆகாது, சீக்கிரம் உடையாது. ஓகே. சோ இது வந்து ஆக்சுவலா கிளாஸ் தான். ஆமா, கிளாஸ் தான். இங்க உள்ளுக்குள்ள லேமினேட். ஓகே ஃபைன். 27 லேமினேட்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. 27. ப்ரோ என்ன ப்ரோ கூடலாம் வச்சிருக்கீங்க? இது பாத்தீங்கன்னா விக்கர் பேஸ்கெட்னு சொல்லுவாங்க. நம்ம கார்லிக், ஆனியன் அதெல்லாம் இதுல போட்டுக்கலாம். ஓ, அதெல்லாம் அந்த மாதிரி இதுலயும் உங்களுக்கு 3 டைப் இருக்கு. இது பாத்தீங்கன்னா 4 inches, 6 inches, 8 inches. இதுதான் பெருசு. ஓ, நல்லா ஒரு பாஸ்கெட்டே கொண்டு வந்துட்டீங்க. மளிகை ஜாமான் வாங்கிட்டு வரதெல்லாம் அப்படியே வச்சிடலாம் போல. அண்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மைக்ரோவேவ், ஓடிஜி எல்லாமே ஒரே யூனிட்ல கொடுத்துருக்கோம். உங்களுக்கு மேல ஷெல்ஃப் யூனிட்டா வேணாலும் கொடுத்துக்கலாம், டிஸ்பிளேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த செட்டப் எல்லாம் அப்படியே நீங்களே செஞ்சு நம்மளே பண்ணி கொடுத்துறோம், கஸ்டமைஸ்ட். ஓகே. அண்ட் இதெல்லாம் பின்னாடி ஏதாவது ஷட்டர்லாம் இருக்குது. இது பாத்தீங்கன்னா ரோலிங் ஷட்டர்னு சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்ம மிக்ஸி, அதே பத்தி கிரைண்டர், அது எல்லாமே இதுல ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுல நாங்க இன்னொன்னு பண்ணிட்டு இருக்கோம், கிரைண்டரை புல் அவுட் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ். ஆமா, சூப்பர். அண்ட் இந்த கலரும் நல்லா சூப்பரா இருக்கு, கிளாஸ் மாதிரியே இருக்கு. ஆமா, இது பாத்தீங்கன்னா அக்ரிலிக் ஃபினிஷ்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அக்ரிலிக் ஃபினிஷ்ல நல்லா கிளாஸியா இருக்கும். இது பாத்தீங்கன்னா 1.5 mm திக்னஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. நம்மளோட பிளைவுட் மேல இதை அப்படியே லே பண்ணுவாங்க. எஸ், ஓகேங்களா. சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளைண்ட் கார்னராவும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நீங்க டெய்லி யூஸ் பண்ற திங்ஸ் இங்க ஸ்டோர் பண்ணிட்டு
மந்த்லி எப்பயாச்சும் ஒரு தடவை எடுக்க போறதா நீங்க உள்ள வச்சுக்கலாம். மேம் ஹலோ வணக்கம். வணக்கம். என்னங்க மேம் இது பயங்கரமா இருக்கு கிச்சன் ஸ்பேஸ். இது என்ன டிவிடி பிளேயர் மாதிரிலாம் வச்சிருக்கீங்க? என்னங்க இதெல்லாம்? இது என்ன பிளாக் கலர்ல இந்த மாதிரி ஃபினிஷ்ல பார்த்ததே இல்ல. இதெல்லாம் என்ன பிசோ போலதான் கிடைக்குதா அந்த மாதிரி? என்ன செட்டப் இது? இத பத்தி சொல்றீங்களா நம்ம ஆடியன்ஸுக்கு? கண்டிப்பா கண்டிப்பா கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, சோ நீங்க கேட்ட மாதிரி இது வந்து டிவிடி பிளேயர் அந்த மாதிரி கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்பில்ட் டிஷ் வாஷர். சோ டிஷ் வாஷர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஹைட்ஸ் இருக்கும். சோ அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணோம். சோ நார்மல் கிச்சனுக்கும் டிஷ் வாஷர் வச்சு கிச்சனுக்கும் ஹைட்ஸ் டிஃபர் ஆகும். சோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் செகண்ட் பாத்தீங்கன்னா திஸ் இஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் கிச்சன். ஸோ ஸ்மார்ட் கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூ கேன் ஹேவ் த சிங்க் யூனிட்ஸ் வந்து நீங்க ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணலாம். ஸோ நார்மல் டாப்ஸ் அந்த மாதிரி இல்லாம ஸ்விட்ச் பண்ணீங்கன்னா யூ கேன் கன்வெர்ட் த திங். ஸோ டாப்ஸ் ஏற்ற மாதிரி நீங்க அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா வி ஹவ் கோன் ஃபார் மெட்டீரியல் லைக் குவாட்ஸ். ஸோ இது வந்து கிரானைட் கிடையாது. ஸோ கிரானைட்க்கும் குவாட்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ்னா கிரானைட் வந்து மேன்மேட் ஸ்டோன், சாரி நேச்சுரல் ஸ்டோன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மேன்மேட் ஸ்டோன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிப்ஸ் அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்கும். அண்ட் கலர் வேரியேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சட்டிலான கலர்ஸ் லைக் ஒயிட், பேஜ் அந்த மாதிரி கலர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க குவாட்ஸ்ல தான் போக முடியும். கான் கோ டு வந்து கிரானைட். கிரானைட் வந்து நேச்சுரல் ஸ்டோன்னால டார்க் டென்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு மோஸ்டாவே. ஸோ இது வந்து உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லேமினேட் ஃபினிஷர். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிச்சன்ல வந்து கேன் பிளேட் லைக் ஹை கிளாஸ்ல ஒர்க் பண்ணலாம், மேட் ஃபினிஷ்ல ஒர்க் பண்ணலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மேட் கம் ஹை கிளாஸ் ஃபினிஷ் இது. ஸோ இந்த கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் ஹேவ் டியூல் ஃபினிஷர் இருக்கும். ஸோ டெக்ஸ்சர் லேமினேட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிருப்போம். ஸோ நீங்க பேஸ்டல் கலர்ஸ், சட்டில் கலர்ஸ், நியூட் ஷேட்ஸ், ஸோ இந்த மாதிரி ஷேட்ஸ்ல நீங்க அதிகமா யூஸ் பண்ணா கிச்சன் நல்ல பெருசாவும் தெரியும், எலிகென்ட்டாவும் இருக்கும். இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா we have a new technique. ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ராலிக் சிஸ்டம். So this is like pull down பண்ணீங்கன்னா உங்க ஸ்பைஸ் ரேக் நீங்க குக் பண்ணிக்கலாம். ஸோ குக் பண்ணும்போது நமக்கு ஈஸியா ஆக்சசிபிள் பண்றதுக்காக நீங்க ஓப்பன் ஸ்பைஸ் ரேக்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ குக்கிங் ஹோப் இங்க இருக்கும்போது நீங்க இங்கிருந்து சமைக்கும் போது இங்க ஈஸியா ஆக்சஸ் பண்றதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல உங்களுக்கு இந்த புல் டவுன் கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ இது நீங்க லெஃப்ட் ஹேண்ட் ஒரு ரைட் ஹேண்ட் நம்ம எந்த சைட்ல யூஸ் பண்ணமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இது புல் டவுன் பண்ணிட்டு யூ கேன் ஹேவ் த ஸ்பைசஸ் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் ஒரு புஷ் லிஃப்ட் பண்ணீங்கன்னா போதும், it will get back to its normal stage. So this is about the hydraulic thing. Corners வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா நீங்க வந்து L type kitchen-க்கும் U type kitchen-க்கும் இந்த மாதிரி L corners யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது கார்னர்ஸ் வந்து நீங்க இந்த மாதிரி 360 டிகிரி ரொட்டேட்டபிளாகவும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி we have variations of accessories-க்கு. ஸோ ergonomics படி பார்க்கும்போது நீங்க பெண்ட் பண்ணி அவ்வளவு தூரம் கீழே போய் எடுக்க வேணாம். ஸோ ஜஸ்ட் ergonomics படி நீங்க வந்து ரொட்டேட் பண்ணா போதும், you can use the accessibility. So this is L type kitchen. இந்த கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா நம்ம வந்து குக் டாப் பார்த்திருக்கோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா we have seen like inbuilt hobs அந்த மாதிரி பார்த்திருக்கோம். This is a cooker range. So range வந்து பாத்தீங்கன்னா it has a inbuilt Bosch வந்து பார்த்திருக்கோம், inbuilt OTGs வச்சிருக்கோம். So அதுக்கு மேலே வந்து குக்கர் ரேஞ்சர் வச்சிருக்கோம் நம்ம. So இது இருக்கிறதுனால நம்ம வந்து எப்படின்னா பக்கத்துல லைக் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா we have 3 types of drawers. So first வந்து cutlery drawers அந்த மாதிரி நம்ம drawers பிளான் பண்ணிக்கலாம். And நம்ம accessible-ஆவும் நம்ம கரெக்டா இருக்கும். And அதுக்கேற்ற மாதிரி we have a oil pull-out also. So இந்த கிச்சன் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எதுவுமே உங்களுக்கு வெளியில எக்ஸ்போஜரா இருக்காது. பிகாஸ் நம்ம எல்லாமே கன்சீல் பண்ணி கொடுத்துருக்கோம். So you can tell it like conceal kitchen-வும் நம்ம சொல்லலாம். So it will be very elegant too. And this is about crockery. So ஒரு கிச்சன்ல பார்க்கும்போது ஃபுல்லா யூனிட்ஸ் ப்ளே பண்ணாம பிரேக்கேஜ் பண்ணலாம். ஸோ பிரேக்கேஜ் பண்ணும்போது you can have like open units ப்ளே பண்ணலாம். And இதுமே கிளாஸ் ப்ளே பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல எலிகென்ட் லுக்ஸ் அடிஷனலா உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ இந்த வந்து பேண்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு this is one of the additional scope. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா it is like pantry unit. So இது என்னன்னா வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேண்ட்ரிஸ் நம்ம எப்படின்னா வந்து பழைய காலத்துல ஒரு பெரிய அண்டாஸ் இருக்கும், அதுல நம்ம பேக்கேஜா எல்லாம் பேக் பண்ணி அப்படியே வைப்போம். So which is an older style. So இப்போ நம்ம going on too much of trend. அப்படி போகும்போது இந்த மாதிரி ஆக்சசரிஸ் போகலாம். ஸோ அப்படி போகும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்சசரிஸ் ஃபிட் வந்துடும், which is like உங்களுக்கு இந்த சைட்ல உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்டபிள் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது. So everything is like பேசிக்கா நம்ம எல்லாமே சாஃப்ட் க்ளோஸர் தரும். ஸோ உங்களுக்கு சவுண்ட் இரிட்டேஷன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வராது. வெரி ஸ்லீக்கா அண்ட் பீஸ்ஃபுல்லா நீங்க கிச்சன்ல யூஸ் பண்ணிக்கலாம். கம்ஃபர்ட் தான். Yeah, definitely comfort. Because கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஒரு ப்ரெஷர் குக்கர் மாதிரி தான் இருக்கும் கிச்சன்ல. காலையில எழுந்து சமைக்கணும், மதியம் சமைக்கணும், நைட் சமைக்கணும், அந்த மாதிரி ஒரு ஹரிபரியா இருக்கிறதுனால நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு எலிகென்ட்டாவும் ஃபீஸிபிளாவும் நம்ம கொடுக்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு வந்து கிச்சன் ஸ்பேஸும் உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு. மைண்டும் ரிலாக்ஸ் ஆகும். Yeah, definitely. அடுத்து கண்டிப்பா. மேம் என்ன இது பெட்ரூம்ல சுத்தி எங்கேயும் ஒரு வயரை கூட காணுமே? பிகாஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ் பெட்ரூம். சோ வந்து பெட்ரூம்ஸ் கிச்சன்ஸ் மட்டும் இல்ல, நம்ம பெட்ரூம்ஸ் எல்லாமே வந்து நம்ம கஸ்டமைஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ். அதுக்கு ஒரு வயர் கூட தெரியாத மாதிரி டிவிக்கெல்லாம் எப்படி உள்ளே ஃபிட் பண்ணி? ஆமா, பிகாஸ் இது வந்து பேனலிங் பண்ணிட்டு நம்ம பண்ணுவோம். சோ பேனலிங் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபுல் ஃபிளஷ்டாவே பண்ணுவோம் நம்ம. அதனால உங்களுக்கு வயரிங் எல்லாமே கன்சீல் பண்ணிடுவோம் நம்ம பேசிக்காவே. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில்ஸும் உங்களுக்கு தெரியாது டு பி ஃபிராங்க். பிகாஸ் நம்ம வந்து இது மாதிரி டேப்பர் கட்ஸ்
இந்த மாதிரி வந்து ஃபினிஷ் கொடுக்கறதுனால உங்களுக்கு ஹேண்டில்ஸ் எதுவுமே தெரியும், கான்செப்டாவே தெரியும் உங்களுக்கு. ஓ சூப்பர் மேம். இந்த மாதிரி இதை ஓபன் பண்ணிக்கலாம். யா சோ அதுல ஹைட்ராலிக் சிஸ்டம் தான் உங்களுக்கு கொடுத்திருக்கு. அண்ட் நீங்க டிவி யூனிட் வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி சார்கோல் பேனல்ஸ், லேமினேட் ஃபினிஷஸ் இந்த மாதிரி நீங்க ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ டிவி யூனிட் பண்ணும்போது பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸிங் யூனிட், கிராக்கரி, ஷோ கேசஸ் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு எலிகென்டா பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு அடிஷனல் லுக் கொடுக்கும். பிகாஸ் டிவி யூனிட் நம்ம கொடுக்குற டிவி யூனிட் அது நம்ம அப்படியே ஸ்டாண்டர்டா வைக்க மாட்டோம். ஸோ இன்டர்னல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க என்ன மாதிரி சைஸஸ் கேட்கிறோமோ நம்ம அந்த பண்ணிக்கலாம். இது நீங்க ஹேங்கர்ஸ் மாதிரியோ இல்ல ஷெல்ஸ் மாதிரி நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். இப்போ சில பேர் வந்து ஹேங்கர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, சில பேர் கிளாத்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ கிளாத்ஸ் ப்ரிஃபர் பண்ணா உங்களுக்கு 2 feet போக வேணாம். ஸோ அதிகமா நம்ம சைஸஸ் பண்ணாலே உங்களுக்கு போதும். பிகாஸ் நீங்க 2 feetனா கிளாத் ரொம்ப பெருசா மடிச்சு வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ காம்பாக்டா வச்சீங்கன்னா அவங்க ஸ்பேஸ் யூஸ் வந்துருவாங்க. அண்ட் வெல்ல இருக்க ஃபினிஷர்ஸும் பார்த்தீங்கன்னா we have lots n number of colors. இங்கே வந்து பாத்தீங்கன்னா you have color options. So blueலே வந்து பாத்தீங்கன்னா you have blue optionsலயே உங்களுக்கு நிறைய இருக்கும். So cappuccino, blue, white, green, red எல்லா n number of colors உங்களுக்கு எல்லாமே இந்த சாண்ட்விச் கிளாஸ்னு சொன்னீங்க, இதுலயும் அந்த மாதிரி கலர்ஸ்லாம் கொடுக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு வந்து சாண்ட்விச் கிளாஸ்ல நீங்க எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகே. So கிளாஸஸ்லயே உங்களுக்கு ஃபில்லிங்ஸ் நிறைய இருக்கு. கிளாஸுக்குள்ள இந்த மாதிரி வச்சு கொடுப்பீங்க. ஓ செமையா இருக்கு. இதுதான் நல்லா லக்ஸரியா இருக்கு ஆக்சுவலா பாக்குறதுக்கு. இட் இஸ் ரியலி குட். அண்ட் உள்ள இருக்க ஆக்சசரிஸ்க்கு நீங்க விக்க பாஸ்கெட். ஸோ இந்த பாஸ்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல்ஸ் நீங்க வந்து உங்க கிளாத்ஸ் எல்லாம் பல்க் பண்ணிட்டு இல்ல சாக்ஸ், பாக்கெட்ஸ் அந்த மாதிரி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். And this is pull down hanger. So உங்களுக்கு வந்து இது வந்து பாத்தீங்கன்னா 9 feet உங்களுக்கு வார்ட்ரோப் இருக்கு. So ஜெனரலா வந்து வார்ட்ரோப் will be like உங்களுக்கு 7 feet இருக்கும். This is 9 feet. ஏன்னா உங்களுக்கு மேலக்கு ஸ்டோரேஜஸும் வேணும். ஸ்டோரேஜ் உள்ளே அக்கவுண்டேட் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம லாஃப்ட் ஏரியால. சோ அப்படி இருக்கும்போது சில பேர் லாஃப்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சில பேர் நான் நிறைய சூட்ஸ் வச்சிருக்கேன், சாரீஸ் வச்சிருக்கேன். சோ அவங்களுக்கு நிறைய ஹேங் பண்ணுதுன்னா மேலுக்கு ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாவே இந்த மாதிரி புல் ஆன் ஹேங்கர்ஸ் இருக்கும். சோ அவங்க எடுத்துப்பாங்க. இப்போ நம்ம இருக்கிறது பாத்தீங்கன்னா கிட்ஸ் பெட்ரூம். சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்கும்போது நம்ம லக்ஸரியஸா நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி இஸ் ஃபைன். பட் கிட்ஸ் பெட்ரூம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து நல்ல பாப்பாட்டான கலர்ஸ் தான் அவங்க ரொம்ப விரும்புவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வால்பேப்பர்ஸ், டெக்ஸ்சர்ஸ் அண்ட் தென் அவங்களோட ஆர்டிஃபேக்ட்ஸ், அப்புறம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோரேஜஸ் இது மாதிரி கொடுத்தா அவங்க இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க அவங்க ரூம்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது we have like வால்பேப்பர் ஆப்ஷன்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. ஓ இந்த மாதிரி வால்பேப்பர்ஸ்லாம் அப்படியே நீங்களே கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவீங்க. நீங்க வந்து சப்போஸ் நீங்க ஏதாச்சும் நீங்க பிரின்ஸோ இல்ல வந்து இப்போ சப்போஸ் உங்களோட பசங்க யாராச்சும் வந்து பாத்தீங்கன்னா they like அவெஞ்சர்ஸ் ஃபேன் இருந்தாங்கன்னா அவெஞ்சர்ஸ் ஃபேன் தீம் வேணுமா பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ வால்பேப்பர்ல இருந்து பங்கர் பெட்ல இருந்து ஸ்டோரேஜஸ்ல இருந்து எல்லாமே அதே தீம் வேணுமா பண்ணிக்கலாம். கீழ ஒரு பெட் மேல ஒரு பெட். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா பங்கர் பெட்னாலே ஒரு ஐடியா வந்துடும். லைக் ஸ்டீல்ல தான் நம்ம எஸ்எஸ்ல தான் இருக்கும் பங்கர் பெட். ஸோ அப்படி எல்லாமே இது ஃபுல் அண்ட் கஸ்டமைசேஷன். ஸோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உள்ள உங்களுக்கு ஸ்டோரேஜஸ் இருக்கும். ஸோ ஸ்டோரேஜஸ் வச்சு உங்களுக்கு திங்ஸ் அவங்க பல்க் பண்ணிக்கலாம். ஸோ மேலே கீழே கிட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பேசிக்கா கிட்ஸ் பங்கர் பெட் யூஸ் பண்ண ப்ரொடெக்ஷன் தேவை. ஸோ சேஃப்டி இஸ் ரொம்ப முக்கியமான. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த கேஸ் சேஃப்டி நம்ம தரோம் நமக்கு. அண்ட் அவங்க ப்ளே பண்றதுக்காக we have like staircases. So staircases வந்து பாத்தீங்கன்னா நம்ம access with gold finishes. So thematic-ஆ போகும்போது அதே gold finishes கொடுத்துருக்கோம். லக்ஸரியா. Yeah. So அதே finishes கொடுத்து அவங்களுக்கு பங்கர் பெட் செட்டப் பண்ணிருக்கோம் நம்ம இங்க. சூப்பர். गाइस நான் உள்ள வந்த எக்ஸைட்மென்ட்ல டைரக்டாவே வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த மாடுலர் கிச்சன்ல இருந்து பெட்ரூம் எல்லாமே A to Z பார்த்துட்டோம். பட் இதெல்லாம் யாரு தரா என்ன தராங்கற ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரும்ல. அதுக்கு தான் சார் வந்திருக்காரு. ஹாய் சார். ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் பார்த்தது. இங்க வந்து நான் வந்து ரிவ்யூ பண்ணது. எனக்கு சொல்லுங்க பிசாப்போ பத்தி பண்ணி சொல்லுங்க. என்ன சர்வீஸ்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் எங்கெல்லாம் பிரான்ச்சஸ் இருக்கு, உங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணலாம் எல்லாமே மக்களுக்கு. ஓகே நம்ம வந்து காட்டுப்பாக்கம் பிரான்ச் தான் பேசுறோம். ஆக்சுவலா நம்ம வந்து 5 பிரான்ச்சஸ் இருக்கு நம்ம சென்னையில. வந்து காட்டுப்பாக்கம், பெருங்களத்தூர், ஓஎம்ஆர், வடபழனி அண்டு அண்ணாநகர். அண்ணாநகர் வந்து 5th 10th ஓப்பன் பண்ண போறோம். ப்ளஸ் இது வந்து ஷோரூம் செட்டப்ஸ். இதை விட்டு நம்ம வந்து ஃபேக்ட்ரி வந்து ஓன் ஃபேக்ட்ரி இருக்கு. அது மேடவாக்கத்தில் நம்மகிட்ட இருக்கு. நம்ம எல்லாமே ஓனாக தான் பண்றோம். நம்ம வந்து லேபருக்குலாம் வெளியே எங்கேயுமே பண்றதில்லை. இதை தவிர வந்து நம்ம எப்படி பண்றோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஒரு சைட்டை விசிட் பண்ணுறோம் அப்படின்னா டிசைனரோட போவோம், சைட் விசிட் பண்ணுவோம், மெஷர்மெண்ட் எடுப்போம். அங்கேயே வந்து நம்மளோட ஐடியாஸ் நம்ம ஷேர் பண்ணுவோம். நீங்கள் என்னென்ன ஐடியாஸ் கேட்குறீங்களோ அதுவும் நம்ம பண்ண முடியுமா முடியாதுன்னு எல்லாமே சைட்டில் லைவாகவே சொல்லிடுவோம். அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம 2D நம்ம டிசைன்ஸ் கொண்டு வருவோம். 2D and 3D நம்ம கொண்டு வருவோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம காட்டுப்பாக்கம் வந்து இப்போ நீங்கள் வந்து பார்த்துருக்கிறது வந்து 1500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். இதை தவிர இன்னி வந்து அடிஷ்னல் செட்டப் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். அது ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் வரும். க்ளோஸ் டு 3000 ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு நம்ம காட்டுப்பாக்கம் பிரான்ச் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம். இப்போ பாருங்க இவ்வளவு பெரிய ஷோரூம் வந்து சார் வந்து நமக்கு வந்து காமிச்சிருக்காரு இன்னைக்கு வீடியோல. ஸோ எல்லாருமே வந்து விசிட் பண்ணுங்க. டீடைல் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அண்ட் உங்களை கான்டாக்ட் பண்ணா ரெஸ்பான்ஸ் எல்லாமே கண்டிப்பா இருக்கும். இமீடியட்டா இருக்கும். பக்காவா நான் வந்து இதுக்கப்புறம் நம்ம ரிவ்யூலாம் எடுத்தோம். கஸ்டமர் உள்ள வந்தோடனே அதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோல ஷோ பண்றேன். அதை பாத்தீங்கனாலே உங்களுக்கு ட்ரஸ்ட் வந்துடும்.
ஸோ ஓகேவா சார்? கண்டிப்பா. தேங்க்யூ. சார் இதான் உங்க டீமா? காட்டு பக்கம்ல இவ்வளவு பேர் இருக்காங்க. எல்லாருமே உங்களுக்கு நல்ல ஜெஸ்டர் பண்ணி பக்காவா பண்ணி கொடுப்பாங்க. பண்ணுவீங்கல்ல? இப்ப கடையை பத்தி சொல்றேங்க. நம்ம பிசாப்போ எங்க இருக்கு? நம்ம பாத்தீங்கன்னா காட்டுப்பாக்கம்ல இருக்கோம். காட்டுப்பாக்கம் இங்க இருந்து டிமார்ட் 800 மீட்டர்ஸ்லயே இருக்கு. என்ன மாதிரி சர்வீஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க? நம்ம ஃபுல் ஹவுஸ் இன்டீரியர் பண்ணி கொடுத்துருக்கோம். ரெசிடென்ஷியல் அதே மாதிரி கமர்ஷியலா நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். டிசைன் வைஸ்ல இருந்தாலும் இல்ல சஜஷன்ஸ் எங்க சைட்ல இருந்து எல்லாமே எங்க சைட்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ தேங்க்யூ, நைஸ் மீட்டிங் ப்ரோ. ஸோ எல்லாரையும் பார்த்தது ரொம்ப ஹாப்பி. டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். பிசாப்போ உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கப்புறம் நான் வந்து கஸ்டமர் ஃபீட்பேக்கும் நான் போடுறேன். அதை பார்த்துட்டு நீங்க டிசைட் பண்ணுங்க. அண்ட் எங்கெல்லாம் பிரான்ச்சஸ் இருக்கு நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர், காட்டுப்பாக்கம், வடபழனி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெரும்பலத்தூர், இப்போ அண்ணா நகர்ல இருக்கு. சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ. ஸோ ப்ரோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு 4 இயர்ஸா 4 இயர்ஸ்க்கு முன்னாடி இங்க வந்து சர்வீஸ் எடுத்திருக்காரு. இப்போ அதே நீங்க வந்திருக்காரு. அது எதனால? ஸோ இன் ஒன் லைன்ல சொல்லணும்னா இவங்க யூசர் ஃப்ரெண்ட்லி, காஸ்ட் ஃப்ரெண்ட்லி. நம்ம கேட்குற கஸ்டமைசேஷனை நல்லா பண்ணுவாங்க, ஐடியாஸ் நிறைய கொடுப்பாங்க. ஹலோ மேம். ஸோ எப்படி இருந்தது இங்க பிசாப்போ? உங்களுக்கு வந்து அவங்களோட ஜெஸ்டர்ஸ்லாம் எப்படி இருந்தது? இங்க வந்து பார்த்த உடனே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் தாட் என்ன தோணுச்சு? ஆக்சுவலி ரேண்டமா வாக்கினா தான் வந்துரும். ரேண்டமா தான் வந்துரும். லைக் இது ஆக்சுவலி எங்க ஏரியால இருக்குன்னு சொல்லிட்டு வி காட் டு நோ, அப்படி ரேண்டமா தான் வந்துரும். சோ வரும்போது ஃபார் தி வெரி ஃபர்ஸ்ட் டைம் லைக் எனக்கு அட்டெண்ட் பண்ணவங்க வந்துட்டு மிஸ்டர் ரவிசங்கர். லைக் ஹி வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஹி இஸ் a lead I guess. அண்ட் எனக்கு வந்து அதுக்கு அப்புறம் லைக் எங்களுக்கு வந்து 2 BHK ஹோம் லைக் அரௌண்ட் some 1000 square feet. சோ அதுக்கு பாக்கும்போது they have given better plans. எனக்கு டிசைனர் வந்து மிஸ்டர் நவீன் அலாட் அலோகேட் பண்ணிருந்தாங்க. லைக் he was very helpful. இப்போ ஆல்மோஸ்ட் டிசைன் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிட்டு இப்போ ப்ரொடக்ஷனுக்கு போற ஸ்டேஜ்ல இருக்கோம். So like for the very first time வந்து they were like very comfortable, very friendly and even in all aspectsல ஹெல்ப் பண்ணிருந்தாங்க. லைக் இது செக்ரிகேட் பண்றதுல, லைக் அந்த பிளானிங் எவ்வளவு டேஸ் எடுத்துக்கோ அப்படின்றதுல. So like we are almost about to get into that production stage. So முடிய போகுது நெக்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன். அந்த உங்க மைண்ட்ல ஒரு தாட்ல வந்திருப்பீங்க. அந்த தாட் இங்க வந்தோனே உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆச்சா? எல்லாமே இருக்கு ஆக்சுவலி. இட்ஸ் 2 BHKன்றதால லைக் எனக்கு என் பிரதருக்கு ஏத்த மாதிரி, எங்க பேரண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி மோஸ்ட்லி வந்து கிச்சன் எங்க அம்மா ப்ரையாரிட்டைஸ் பண்ணாங்க. அதுல வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. அவங்க எங்க மாம் கேட்ட மாதிரியே வந்து அதெல்லாம் வந்து எக்ஸாக்ட்டா கேட்ட மாதிரியே பண்ணி கொடுத்தாங்க. they gave many more better options also எங்களுக்கு நாங்க கன்சிடர் பண்றதுக்கு. சோ சாட்டிஸ்ஃபைடா? very satisfied. ஓகே, ஹாப்பி தானே? அப்ப எல்லாரும் இங்க வந்து வாங்கலாம்ல ட்ரஸ்ட் பண்ணி? ஓகே, thank you, thanks for sharing. Thank you so much.